அவன்கிட்ட கொடுத்தப்பறம் அவனை யூஸ் பண்ணுவான். அது 4 விஷயம் அனாதி. பிரகிருதி அனாதி, உலகமெல்லாம். ஆத்மா அனாதி, பெருமாள் அனாதி, வேதம் அனாதி. ஆனால் அந்த 4 பேருக்கும் ஆவிர்வாவம் உண்டு. இந்த ஆத்மா ஒரு சரீரத்தில் ஆவிர்வவிச்சா அதுக்கு ஜென்மம்னு பேர். இந்த உலகம் அழிஞ்சு போய் மறுபடியும் ஆவிர்வவிச்சா சிருஷ்டின்னு அதுக்கு பேர். பெருமாள் ஒரு இடத்துல ஆவிர்வவிச்சா அதுக்கு அவதாரம்னு பேர். வேதம் ஆவிர்வவிச்சா ஸ்ருதின்னு பேர். பெருமாள் மனசுல வச்சுட்டு இருந்தா அதுக்கு வேதம். ரிஷிகள் காதல கேட்டா ஸ்ருதி, கேட்டதை வாயில சொன்னா ஆம்நாயம், வாயில சொன்னதை பந்தோபஸ்து பண்ணி பரம்பரையா கொண்டு வந்தா சந்தஸ் அப்படின்னு பேரு. அதனால வேதத்துக்கும் பிறப்பு உண்டு, அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. பெருமாளுடைய பிறப்புக்கு அவதாரம்னு பேரு, ஆத்மா பிறப்புக்கு ஜென்மான்னு பேரு, உலகம் பிறக்கிறதுக்கு சிருஷ்டின்னு பேரு. வேதத்துக்கு பிறந்த நாள் கிடையாது, ஆனால் இன்னைக்குதான் வேதத்துக்கு பிறந்த நாள். ஏன்னா ஹயக்ரீவர் அவதாரம் பண்ணி யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வைவேதாகம் ஷப்ரஹினோதி தஸ்மை தம் ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யேன்னு வேதம், ஸ்வேதாஸ்வத்ரோபனிஷத். ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி வேதங்களை உபதேசம் பண்ணார். அப்ப ஹயக்ரீவனுக்கு என்னைக்கு ஜெயந்தியோ அன்னைக்கு தான் வேதத்துக்கும் ஜெயந்தி. இன்னைக்கு தான் வேதம் அவதாரம் பண்ணாள். வேதத்திலிருந்து வந்ததுதான், கிளைகளா வந்ததுதான் இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸு, கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனு, ஸ்பேஸ் டெக்னாலஜி, என்னென்ன உலகத்தில் இருக்கோ எல்லாம் வேதத்திலிருந்து வந்தது தான். சங்கீதம், நாட்டியம், ஜோதிஷம், வைத்தியம், மந்திரசாஸ்திரம் இதெல்லாம் வேதத்திலிருந்து வந்தது தான். என்னென்ன இருக்கோ அது பூரா வேதாங்கம் இல்லாட்டி உப்பாங்கமா எல்லாம் வந்தது தான். அதனால வேத ஜெயந்தியான இன்னைக்கு கலைகளையும் சாஸ்திரங்களையும் விஞ்ஞானங்களையும் இன்னைக்கு ஹயக்ரீவரை ஸ்மரித்து தொடங்கினால் சகல வித்யா பாரங்கத்தராயிடுவான்னு சொல்லி பெரியவாளுடைய சித்தாந்தம். அதனால இன்னைக்கு வேதத்துக்கு ஹாப்பி பர்த்டே. எப்படி கருத்து? அற்புதம் சாமி, சூப்பர், வண்டர்ஃபுல் சாமி, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். 2 நிமிஷம் தான் அனுபவம். 2000 ரூபாய்